கமலஹாசன் அவர்கள் திருநாய் குறித்து கருத்தை கேட்டபோது ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை கேட்கும்போது அது என்ன மாதிரியான சூழ்நிலை, என்ன மாதிரியாக எடுத்துக்கொள்வது அப்படின்னு புரியாமல் தான் இருக்குது. தெருநாய்களை பற்றி ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் போராடுறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ கமலஹாசன் சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கழுதைகள் இருந்தது. இந்த கழுதைகள்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. அது நமக்காக நிறையா புதி சுமக்கும். ஆனால் இப்போ கழுதைகளே பார்க்க முடியல. அதை பற்றி நாம் என்ன இப்போ யோசிச்சுக்கிட்டா இருக்கோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம மற்ற உயிர்களை காப்பாற்றணுமோ அந்த அளவு தான் காப்பாற்ற முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அதை பற்றி நம்ம யோசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநாய்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அந்த தொந்தரவுகளுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறத அவர் ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது தெருநாய்கள் வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அவர் கருத்தை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. அவர் தன்னுடைய கருத்தை எப்போதுமே சூசகமாக தான் தெரிவிப்பார். அவருடைய கருத்தை அவ்வளோ எளிதாக யாருக்கும் புரிஞ்சிடாது. அதே மாதிரி தான் இந்த கருத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நாய்களுக்கான பாதுகாப்பை விட மனிதர்களுக்கான பாதுகாப்பு அதிகம் தேவை. கழுதைகளை பார்க்கவே முடியல, அதனால் என்ன ஆயிடுச்சு, ஆனால் நம்மளுக்காக ரொம்ப உழைச்சிருக்கு கழுதை. ஆனால் அதே சமயத்தில் இப்போ கழுதைகளே பார்க்க முடியல. அதே மாதிரி இப்போ நம்ம நாய்களுக்கும் ஒரு முடிவு எடுத்தால் அதை கொண்டு போய் காப்பகத்தில் வச்சோம்னா அதை பார்க்க முடியாமல் போகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனிதர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக வலியுறுத்தியிருக்கார் அப்படிங்கிறத நல்லா புரிய வருது. அப்போ பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களையும் விட மனித உயிர்கள் தான் ரொம்ப முக்கியம். மனித உயிர்களை காப்பாற்றுறது தான் இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மனிதர்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் நோய்களும் பல விதமாக பரவிட்டு இருக்கு. இதில் நாய்கள் வேற கடிச்சு அதனால் ஒரு நோய்கள் வந்து பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டாம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப மறைமுகமாக வலியுறுத்தியிருக்காரு. என்ன காரணம்னா, நேரடியாக சொன்னோம்னா உடனே அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க. அதனால தான் அவர் தன்னுடைய கருத்தை மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இதில் என்ன முக்கியம்னா, மனித உயிர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன கருத்து. நாய்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் மனிதர்களுடைய வாழ்க்கை தான் இங்கே முக்கியமாக இருக்குது. நாய்களை வந்து கடிக்க வச்சு மனிதர்களுடைய வாழ்க்கையை சிக்கலாக்காமல் நாய்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வைக்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிறதுல தான் அவர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தியிருக்காரு. இது மிக சிறப்பான கருத்து தான். ஆனால் நேரடியாக சொல்ல முடியாதுங்கிறதுனால மறைமுகமாக சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.